எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் இது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். விளாக், டாக்ஸிக் விளாக், பரிதாபங்கள், அலப்பறைகள் என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்ஸிக் விளாகிங் பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து பேச போறேன். இது வந்து பார்ட் 2ல கூட நான் நினைச்சே பார்க்கல. ஆனா கண்டினியூஸா வந்து ரொம்ப ஓவரா போதா யூடியூப்ல. சரி நம்ம ஏதாவது ஒன்று பேசலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சப்போர்ட். நான் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ வந்து டாக்ஸிக் விளாகிங் பற்றி, விளாகிங் கல்ச்சர் பற்றி நான் வீடியோ போட்டும் போது அவ்வளோ சப்போர்ட். ஒரு 95% வந்து பாசிட்டிவ் தான் கமெண்ட்ஸு. 5% மட்டும்தான் வந்து கொஞ்சம் தத்தக்கா புத்கான்னு இருந்தது கமெண்ட்ஸு. பட் நான் என்ன நினைச்சேன், அது கண்டிப்பா செமையா நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆனாலும் நம்ம இதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா ஷாக்கிங் என்னன்னா, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பேர் வந்து என்ன மாதிரியே வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து ரொம்ப கம்மி, நான் சொன்னேன் இல்லைங்களா, 5% தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு. ஆனால் ஒரு 5% தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னன்னா, நீங்களும் தானே விளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் விளாகிங் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அந்த வீடியோவில் நான் அவங்களை திருப்பியே கேட்குறேன், கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்பேன், எந்த செகண்டில் எந்த மினிட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் விளாகிங் பண்ண மாட்டேன்னா ரிப்ளை வராது. நான் விளாகிங் பண்ணாதீங்கன்னே நான் சொல்லலை, நான் டாக்ஸிக் விளாகிங்கை தான் சொன்னேன். நான் விளாகிங்கே பண்ண மாட்டேன், இல்லை விளாகிங் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவுமே பேசல. அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் நான் சொல்லவும் மாட்டேன். டாக்ஸிக் விளாகிங் பற்றி தான் நான் அதில் பேசியிருந்திருப்பேன். ஸோ அது ஒரு விஷயமா அவ்வளோ பாசிட்டிவாக போச்சு, அவளுக்கு நல்ல வியூஸில் போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை திருப்பியும் உள்ளே போகணும், அதுக்குள்ளே அதான் ஒன்று பண்ணிட்டோமே நான் விட்டேன். பட் லைனாக வந்து இவெண்ட்ஸ் நடக்குதா, அது வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு நடக்குதேன்ற வருத்தத்தை விட, ஐயோ அதை வச்சு இப்படி பண்றாங்களேன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லிடுறேன், அது ஒரு ஃபேமஸ் விளாகர் தான். அதை நான் பார்த்தோன்னே எனக்கு இது பண்ணணுமா பண்ணணும் இப்படியே தான் ஒரு வார் எனக்குள்ளேயே மைண்ட்ல இருந்தது. என்னன்னா, ஒரு பிராங்க் வீடியோஸ் நிறைய பண்ணுவார் அவர் ஒய்ஃபோட. இது நீங்கள் சொல்லும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருன்னு. ஆனால் நான் பேர் சொல்ல மாட்டேன், வேணாம். என்னன்னா, அவர் வந்து பிராங்க் வீடியோஸ், விளாகிங் எல்லாமே பண்ணி மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருக்கு. ரீசெண்டாக வந்து பண்ணாரு இந்த மாதிரி தான் குழந்தை, அவ்வளோ சின்ன குழந்தைய வச்சு பிராங்க். அவங்க அம்மா, அதுவும் என்ன அவங்க அம்மா இறந்த மாதிரி, மயக்கமோ என்னமோ ஒன்று விழுந்து கிடக்கிற மாதிரி பிராங்க். இது வந்து சைல்டு அபியூஸ். இது நம்ம இந்தியாவில் நம்ம தான் சைல்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே. சைல்டு மேரேஜ் பண்ணுவோம், வயிற்றுலேயே கொலை பண்ணுவோம், வெளியில் வந்து கொலை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்குலாம் ஒரு சாதாரண விஷயம் இந்தியாவில். இதே வெளிநாட்டில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரின்னு வைங்களேன், அபியூஸில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த குழந்தைய வந்து சைல்டு சர்வீஸ், ப்ரொடெக்டிவ் சர்வீசஸ்க்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இங்கெல்லாம் அசால்ட்டாக பண்ணலாம். அது கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே குஷி தான் எல்லாருக்கும் கமெண்ட்ஸில். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சத்தியமாக அதை பார்க்கும்போது, ஒரு குழந்தைய எப்படி பண்ணலாமா? காசு வேணும் தான், யாரும் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. மணி ரொம்ப முக்கியம், வாழ்க்கையை நடத்தி ஆகணும். எல்லாருமே வந்து டாக்டர், இன்ஜினியர் ஆக முடியாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ் ஆஃப் ஏர்னிங் வந்து இருக்குது. யூடியூப் அது ஒன் ஆஃப் த வே எல்லாமே. ஆனால் டெக்கோரம்னு ஒன்று நம்ம மெயின்டைன் பண்ணணும். சொசைட்டியில் இருக்கிறோம், குடும்பம் இருக்குதுன்னா டெக்கோரம்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அது இருந்தால் அது வெளியில் வர காசு போதுன்ற மனசு வேணும். நம்ம குழந்தை, அது மற்றவங்கள விட்டுருங்க. நம்ம குழந்தைய இந்த மாதிரி பண்ணி அதுலேருந்து வர காசு சரியா? எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அந்த வீடியோ. அந்த குழந்தையோட அந்த மாதிரி பண்ணுறது, இந்த வீடியோனா நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, வியூஸ் அள்ளுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது ஒரு
போக போக கமெண்ட்ஸ் மோசமாச்சா என்னன்னு தெரியல, அவர் கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணிட்டார் அந்த வீடியோக்கு. இப்போ அந்த வீடியோ இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு தம்ப்நெயில் நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். நான் என்னோட தம்ப்நெயில நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த தம்ப்நெயில் கூட பார்க்க ரத்தம் கொதிக்குதுங்க. கஷ்டப்பட்டு பெற்ற எனக்குலாம் லேட்டாக தான் பிறந்துச்சு பாப்பா. எனக்குலாம் அது பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது. எப்படி உன் குழந்தைய உங்களால் இப்படி பண்ண முடியுது, மிஸ்யூஸ் பண்ண முடியுது? இதெல்லாம் சைல்டு அப்யூஸ். யூடியூப்பில் குழந்தைங்களை யூஸ் பண்ணுறோம் செய்கிறோம் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். ரொம்ப ஓவராக போனால் இட் இஸ் அப்யூஸ். அண்ட் வியூவர்ஸாக நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த அப்யூஸுங்க இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது ஸ்ட்ரிக்ட் கிடையாது, இங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது, பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம், ஈஸி ஆயிடுச்சு குழந்தைங்களை வச்சு பண்ணுறதெல்லாம். பட் அட்லீஸ்ட் ஆடியன்ஸாக நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் பண்ணாதீங்கன்னா அது நம்ம சொல்லணும். ஸோ அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அடுத்தது இந்த பொண்ணு இறந்துச்சு இல்லைங்களா, விஜய் ஆண்டனியோட பொண்ணு. அது கேட்டு செம்ம ஷாக்காக இருந்தது. என்ன ஆச்சு, +2 படிக்கிற பொண்ணும் என்னமோ வந்து சூசைட் பண்ணி இறந்துருச்சுன்றது. இது விஜய் ஆண்டனி பொண்ணுன்னு இல்லை, ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது சூசைட் பண்ணி இறக்குற ஒரு நியூஸே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். என்ன ஆயிருக்கும் என்ன, இப்போலாம் ரொம்ப அவேர்னஸ் வந்துருச்சு. படிப்புன்ட்டு பின்னாடி இருக்காதீங்க, எவ்வளோ ஃபீல்ஸ் இருக்குது. நம்ம வந்து பெருசாகிறதுக்கு, காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு, நம்ம டேலண்ட்ஸை காமிக்க எவ்வளோ ஃபீல்ஸ் இருக்குது, படிப்பு மட்டுமே விஷயம் கிடையாதுன்னு நிறைய ஷோஸ் மூலியமா இப்போலாம் ரொம்ப மீடியா யூடியூப் அது இதுன்னு இருக்கிறனால வெளியில் இதெல்லாம் வந்துட்டுருக்கு, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இது நடக்குது, எதனால் நடந்தது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஏன்னா நம்மளும் குழந்தைகள் வச்சுருக்கும் போது இப்போதான் ரொம்ப வேற மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாமே வேற மாதிரி போயிட்டுருக்குன்னும் போது ரொம்ப டிப்ரெஸிங்காக ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. இதில் இந்த மீடியா ஒன்று பண்ணாங்க பாருங்களேன், ஐயோ, டிப்ரெஸோடு சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்துருச்சு. அந்த பொண்ணு இப்படி அப்படி இது அது டாக்டர் இது இந்த மாத்திரை அது மாத்திரை போஸ்ட்மார்ட்டம் அது இது என்னென்னமோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு புது வீடியோஸ் போட்டு அவங்க பின்னாடியே நம்மளுக்கு முதலே இவ்வளோ ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட் நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட் நடந்திருக்கு. இதில் இதை வேற ஃபேஸ் பண்ணும் போது மனித நேயம் உண்மையிலே இருக்குதா? அதனால தான் அந்த பொண்ணு போயிடுச்சான்னு தோணுது. அந்த பொண்ணு போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு இருந்தா அந்த சாவை வச்சு வந்து சம்பாதிக்க பார்க்கும்போது நம்மளுக்கே நம்பிக்கை போயிடுது. இதெல்லாம் என்னையா உலகம், இதுக்கு உட்காந்து சம்பாதிச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அந்த ஃபேமிலி நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கே நம்மளுக்கு இருந்தால் அவங்க கோ த்ரூ பண்ணுறவங்கலாம் எப்படி சீரியஸ்லி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள்னு தான் சொல்லணும். அந்த இங்கே இந்த சமுதாயத்தில் இதுக்கு மேலே வாழணும்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், திக் ஸ்கின்னாக இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தான் வாழ்கிறோன்னு தான் இருக்குது. கடவுளே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. டாக்ஸிக் விளாகிங் இல்லை, இது டாக்ஸிக் மீடியா விளாகிங். இது விளாகிங் மாதிரி ஆயிடுச்சு, மீடியா நியூஸ் இல்லை, நியூஸ் விளாகிங் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கோ ஒரு ½ அன் ஹவருக்கோ வந்து என்ன நடக்குதுன்னு போகிறதுக்கு இது என்ன விளாகா? நியூஸ் சேனலு, நியூஸு இப்படிலாம் வந்து பண்ணுறதே தவறு. நிறைய இது ஃபோட்டோஸ் போடுறாங்க, ஃபோட்டோஸ் போடக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் பற்றி வெளியில் சொல்லக்கூடாது, நியூஸோட எத்திக்ஸ்ன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா யூடியூப்பில் இதெல்லாம் கிடையாது, டிவியில் இப்படி பண்ண முடியாது, ஏன்னா அதில் ரூல்ஸ் இருக்குது. யூடியூப்க்கு ரூல்ஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னா நம்மளுக்குன்னு மனசாட்சின்னு ஒரு ரூல் இருக்கணும், நம்ம வளர்ப்புன்னு ஒரு ரூல் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம துறை, மீடியா துறை, அதுக்கு நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மனசாட்சியும் இருக்கணும். எதுவுமே இல்லை. இதில் வேற நம்ம மேலே பழி தூக்கி போட்டுடுறாங்க. மக்கள் எதிர்பார்க்கறதுனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு பழியை தூக்கி போட்டுடுறாங்க. இது எனக்கு டவுட் வருது, உண்மையிலே மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு டவுட் வருது. ஏன்னா அந்த வீடியோஸ்க்கு எல்லாமே வியூஸ் பார்த்தீங்கன்னா அள்ளுது. இவங்க பண்ணுறாங்களா இல்லை மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? இவங்க போடுறதுனால மக்கள் பார்க்குறாங்களா இல்லை மக்கள் எதிர்பார்க்கல இவங்க போடுறாங்களா? எதுன்னு தெரியல.
அதுதான் எனக்கு யூடியூப்லாம் இப்போ உள்ள போகவே பிடிக்க மாட்டேங்குது. நம்மன்னு குழந்தைய பார்த்தோமா சமைச்சோமா வீடியோ நம்ம ஒரு டீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ போட்டு நம்ம பொழப்ப பார்த்தோமான்னு போயிடலாம். யூடியூப்குள்ள போகவே ஒரு மாதிரி இருக்குங்க எனக்கு. விளாகிங்கு ரொம்ப சாதாரணமான விளாகிங் தான் நான் பார்ப்பேன். ரொம்ப பேசிக், அதுவும் வந்து ஏதாவது அட்வென்ச்சர் விளாகிங், எங்கேயாவது போகிறாங்க அந்த மாதிரி, அந்த அவ்வளோதான் நான் பார்ப்பேன். விளாக்ஸ்லாம் நான் 90% குறைச்சிட்டேன். விளாக்ஸே பார்க்கறது இல்லை. ரொம்ப கிரிஞ்சா, இது டாக்ஸிக்கா, இது வேற லெவல் வேர்டுக்கு தான் நம்ம இனிமேல் யோசிக்கணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது வந்து படித்த ப்ரொஃபஷனல்ஸும் இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த ஃபீல்ட் பற்றி தெரியாத வீடியோ போடுறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால வேறுபாடு இல்லாமல் வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி இவெண்ட்ஸு? இவரும் அந்த ஒரு சீரியலில் இந்த நியானானால வந்தார்ல, அவரோட டெத்தையும் வந்து பயங்கரமாக பின்னி படல் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை சுத்தமாக விடல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த இவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது, இந்த வீடியோஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. பார்ட் 1 வந்தாது நான் வந்து கொஞ்சம் பேசினேன் பண்ணேன். பார்ட் 2 வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. தயவு செஞ்சு பார்ட் 3 தயவு செஞ்சு போடக்கூடாதுன்னு நானே கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாக்ஸிக் விளாகிங், டாக்ஸிக் நியூஸ் விளாகிங் அது வேற ஆட் ஆன் ஆயிருக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஏதாவது பேசணுமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, அதோட இந்த வீடியோ முடியுது. நான் உங்களை சீக்கிரமாக வேறு ஏதாவது வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.